ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதி பருவம் பார்த்துட்ருக்கோம். இதில் பாண்டு பாண்டு மகாராஜா அவரும் இறந்து, பாண்டவர்களும் குந்தி மகாராணியும் இங்கே அஸ்தினாபுரத்துக்கு வந்து சேர்ந்த பிறகு பாண்டுவனுடைய மரணத்தினால, தன் பேரனான பாண்டுவின் மரணத்தினால சத்தியவதி துக்கத்திலேயே ஆழ்ந்திருக்காங்க. அப்போது வியாசதேவர் சத்தியவதி கிட்ட வந்து, தாயே, சென்ற காலம் இன்பமானது, ஆனால் வரக்கூடிய காலம் துன்பமாக இருக்க போகுது. நம்மை தாங்கக்கூடிய பூமிக்கும் இளமை நீங்கிவிட்டது. இனி வரப்போகிற காலத்தில் எங்கு பார்த்தாலுமே வஞ்சகம் தலைவிரித்தாடும். மனிதர்கள் பாவ காரியங்களை செய்வாங்க, நல்லொழுக்கங்கள் அழிந்து போகும். அப்படிப்பட்ட கொடிய காலம்தான் இனி வரப்போகிறது. அதனால் உன்னுடைய குலத்துக்கு ஏற்பட போகிற நாசத்தை நீ இங்கேயே இருந்து பார்த்து மேலும் மேலும் துக்கப்படாமல் இங்கிருந்து போகிறது தான் உனக்கு நல்லது. நீ வனத்துக்கு போய் தவம் செஞ்சு நற்கதி அடைவது தான் உனக்கு நல்லது அப்படின்னு வியாசதேவர் பின்னால் வரப்போகிறதையெல்லாம் தன்னுடைய தியானத்தினால், தவத்தினால் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய தாயான சத்தியவதிக்கு சொல்கிறாரு. இப்படி வியாசரால் யோசனை சொல்லப்பட்ட சத்தியவதி தன்னுடைய மருமகள்களான அம்பிகை, அம்பாலிகை 2 பேர்கிட்டையும் வியாசதேவர் சொன்னதை விவரமாக சொல்கிறாங்க. நம்ம குலத்தில் இருக்கக்கூடிய அந்த பேரன் துரியோதனன் செய்ய போகும் அநீதியால் இந்த குலமே அழியப்போவதா வியாசர் ஏற்கனவே நான் கேள்விப்பட்டேன். வியாசரும் இப்படி சொல்கிறாரு. அதனால் நாம் 3 பேருமே வனத்துக்கு போய் தவம் செஞ்சு இந்த சரீரத்தை விட்டு நல்ல கதியை அடைவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்களுடைய மருமகள்களான அம்பிகையும், அம்பாலிகையும், சத்தியவதியும் இவங்க 3 பேருமே நகரத்தை விட்டு, அஸ்தினாபுரத்தை விட்டு வனத்துக்கு போய் கடுந்தவம் செஞ்சு அவங்க சொர்க்கத்தை அடையிறாங்க. ஸோ துவாபரயுக முடிவிலேயே இனி வரக்கூடிய கலியுகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வியாசர் தெளிவாக சொல்கிறாரு. ஸோ இதிலிருந்தெல்லாம் நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னா பகவத்கீதை, வேதங்களுடைய சாரம், அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், சாஸ்திரங்களை தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நாம் பக்தி பண்ணி பகவானை அடைய முடியும்.